குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடப்பதனால வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிரடி யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, 2023 ஜனவரியில தான் பாருங்க சிரசு சனி ஆரம்பித்தது. சனி பகவான் உங்களுடைய தலையில அமர்ந்தார் 2023 ஜனவரியில. 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி தற்போது ஆரம்பித்திருக்கிறது. இது 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்ம சனி. 2027 ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத சனி நடக்கும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்த மீன ராசிக்காரர்கள் தான் மே மாசம் 18ஆம் தேதி வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். இந்த ராகு பகவான் ராசியை விட்டு விலகினாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க மீன ராசிக்காரர்களுக்கு. மீன ராசிக்காரர்கள் நிறைய பேர் ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் நீங்க எந்த நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்தீங்களோ அந்த பாதத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஏமாற்றங்களை பார்த்திருப்பீங்க, இழப்புகளை பார்த்திருப்பீங்க, உடல் ரீதியா பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள நிறைய பேருக்கு டைவர்ஸ், அதாவது அந்த பிரிவினைங்கிறது ராசிக்குள்ள ராகு கேது வரக்கூடிய காலகட்டத்தில் தாங்க கணவன் மனைக்குள்ள பிரச்சனை பிரிவினைங்கிறதே வரும். அதே போல காதல் தோல்விங்கிறதும் பாருங்க ராசிக்குள்ள ராகு கேது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். இப்ப ராகு 1.5 வருஷமா ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு பாருங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிரிவினைங்கிறது இருந்திருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்துல பாருங்க தடைகள் இருந்திருக்கும். அதே போல ஒரு சிலர் பாருங்க இந்த 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தரேன், இல்லைன்னா ஏதாவது சொல்லி உங்களை ஏமாத்திருப்பாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மீனராசிக்காரர்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை 1.5 வருஷமா இருந்ததுங்க. அப்ப இந்த ராகு ராசிக்குள்ள இருந்ததுனால பல சிரமங்களை பார்த்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு வெயிட் ஏர் இருக்கும், ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவுங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது 1.5 வருஷமா இருந்து கொண்டிருக்கிறது. மன அழுத்தம்ங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 12ல சனி இருந்ததுனால நிறைய செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகளை பார்த்திருப்பீங்க. ஆனா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா 7 சனியில தான் நிறைய பேர் பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான். மிகப்பெரிய அரசாங்க வேலையில அமரக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பார். உயர் பதவியை ஜென்ம சனியில தான் கொடுப்பார். அதே போல பாருங்க திருமண யோகத்தையும் ஜென்ம சனியில தான் கொடுப்பார். நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் 7 சனியில ஜென்ம சனியில தான் கொடுப்பார். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சொல்ல போனா நிறைய அனுபவங்கிறது பொதுவா 7 சனியில தான் எல்லோருக்குமே கிடைக்கும். 7 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒருவர் உலகத்தை பற்றியும் உங்களை பற்றியும் உங்களுடைய உறவுக்காரர்களை பற்றியும் ஒரு தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னா அது 7 சனி தான். அதுவும் ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் முழுமையான ஒரு அனுபவங்கிறது ஒருவருக்கு வாழ்க்கையில கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி, உங்களுடைய சொந்தக்காரங்க எப்படி, உங்க கூட பிறந்தவங்க எப்படி, இதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறீர்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள். அதே போல வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில ஒரு முழுமையான அனுபவங்கிறது இந்த ஜென்ம சனியில தான் கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த ஜென்ம சனி முடிந்த பிறகு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு நீங்க செய்கின்ற தொழிலா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையா இருந்தாலும் அதை பற்றிய ஒரு முழு அனுபவங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஜென்ம சனி நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில ஒரு உயர்வு அப்படின்னா அது ஜென்ம சனியாகத்தான் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. வேணா பாருங்க, அதுவும் 2வது சுற்று பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில அந்த உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்ப மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம், வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம். மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனியை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனா ஒரு கிரகம் எப்பொழுதும் நன்மையும் செய்யாது, எப்போதும் தீமையையும் செய்யாது. அப்ப ஜென்ம சனியில ஒரு சில கஷ்டங்களும் இருக்கும், ஒரு சில சிரமங்களும் இருக்கும். ஆனா வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார்.
என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னா, நிலையான உத்தியோகங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல வெளிநாடு சார்ந்த விஷயத்துல யோகம் கிடைக்கும். ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னா மீனராசிக்காரர்கள் ஜென்மசனியில வீடு கட்டலாம். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஜென்மசனியில திருமணம் ஆகும். மீனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுப்பார், வெளிநாடு சார்ந்த யோகத்தை கொடுப்பார். நீங்க செய்கின்ற தொழில நிறைய அனுபவ பாடத்தை கொடுப்பார் சனி பகவான். அப்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு, வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த ஜென்மசனியாகத்தான் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. எப்படியாவது பாருங்க, வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி தர இருக்கிறது. 2027 ஜூனுக்குள்ள வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. அது பொங்கு சனியாக இருந்தால், அதாவது 7 சனி 2வது சுத்து இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார். ஆனா ஒரு சில சிரமங்களையும் கொடுப்பார். ஜென்மசனினா பாருங்க, ஒரு சில சிரமங்களும் இருக்கும். என்ன சிரமங்கள் இருக்கும் அப்படின்னா, உடம்பு அசதி, சோம்பல், வயிறு சார்ந்த பிரச்சனை. ஏன்னா சனி பகவான் வயிற்று பகுதியில் தான் தற்போது மீனராசிக்காரர்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் வயிற்று பகுதியில் தான் இருப்பார். சனி மந்த கிரகம், வயிற்று பகுதியில் போகும்போது வயிறு மந்தம், சரியா ஜீரணம் ஆகல, இது போன்ற பிரச்சனை இருக்கும். அப்ப வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. 2027 ஜூன் வரையும் மீனராசிக்காரர்கள் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல வயிறு சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்தனா கண்ட டாக்டரை பார்க்க கூடாது. ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ரெகுலரா காட்டுறது நல்லது. அதே போல மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் முடிந்த அளவு பேசாமல் இருப்பது நல்லது. எங்க போனாலும் பாருங்க, வார்த்தைகளை விடக்கூடாது. உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே போல யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. முக்கியமா ஒரு விஷயத்த பாருங்க, அடுத்தவங்க விஷயத்துல முக்கியமா தலையிடக்கூடாது. ஜென்மசனி காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. ஒரு கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் 2027 ஜூன் வரையும். ஏன்னா சனிங்கிறது இருட்டு கிரகம். நீங்க இருட்டுல பயணம் செய்யும் போது தான் பாருங்க பிரச்சனை வரும். அதே போல பாருங்க, மருத்துவ செலவுங்கிறது மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை ஒரு சிலருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு பாருங்க இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்து விடும். அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. ஒரு காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் மந்த நிலை இருக்கத்தான் செய்யும். ஒரு காரியத்தை 10 நாள் செய்யற காரியம் ஒரு 20 நாள் ஆகும். அதனால விடாமுயற்சினால ஒரு காரியத்தை நீங்க செய்வதன் மூலம் அந்த காரியத்துல வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல உடல் ரீதியா ஒரு பிரச்சனை வருது, மன ரீதியா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பெரிதுபடுத்த வேண்டாம். பொதுவா ஜென்மசனி காலகட்டத்தில் மன அழுத்தங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் மன அழுத்தங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்களை பற்றிய வீண் வதந்திகள் நிறைய பரவும். எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம், எதையும் கண்டுகொள்ள வேண்டாம் ஜென்மசனி காலகட்டத்தில். அதே போல பாருங்க, ஒரு சிலர் ஆளு அடையாளம் தெரியாம மாறக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். முக்கியமா பாருங்க, உணவு சார்ந்த விஷயத்திலாம் கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா அந்த மாற்றம்ங்கிறது வராது. அதே போல எளிதில் யாரையும் நம்பக்கூடாது. அந்நியர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அதே போல எதிர்ப்புகள்ங்கிறது நிறைய இருக்கும். இன்னும் சொல்ல போனா, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா எதிர்ப்புற கடை வைப்பாங்க ஜென்மசனி காலகட்டத்தில். அதெல்லாம் இந்த ஜென்மசனி முடியறதுக்குள்ள பாருங்க அவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா ஜென்மசனி முடிகிற வரையும் அவங்க இருப்பாங்க. அப்ப ஜென்மசனி முடிகிற வரையும் உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள் தொல்லை நிறைய இருக்கும். நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும். இந்த இன்னும் சொல்ல போனா, தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றங்கிறது பெரும்பாலும் ஜென்மசனியில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்க போனாலும் பாருங்க, துணிவுடன் நீங்க போராடுங்க, கட்டாயம் வெற்றி பெற முடியும் ஜென்மசனி காலகட்டத்தில். அதே போல ஒரு சிலருக்கு விஷச்சுரங்கள்லாம் வரும். இந்த டைபாய்டு, டெங்கு இது போன்ற விஷச்சுரங்கள்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீர் சார்ந்த விஷயத்துல, உணவு சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள். அதே போல ஆன்மீக நாட்டம், அடிக்கடி கோயில் குளம் சென்று வருவது ரொம்ப சிறப்புங்க. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம், எதிரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஜென்மசனி காலகட்டத்தில் உழைப்பை நம்புங்கள்.
கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார். ஜென்மசனி காலகட்டத்தில் எப்போதும் கஷ்டங்கிறது இருக்காது, எப்போதும் நல்லதுங்கிறதும் இருக்காது, மாறி மாறி வருங்க. ஜென்மசனி காலகட்டத்தில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். ஆனால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு. அப்ப மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனியை எளிதாக எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருந்தா போதுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா ஜென்மசனினால உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.